ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியாவை வீழ்த்துவோம். சாம்பியன் டிராஃபி தொடரையும் நாங்கள் தான் இந்த வாட்டி வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தொடங்க போதுங்க சாம்பியன் டிராஃபி. அதுக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் பாகிஸ்தான் அணி நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு. நீங்களாம் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்னைக்கு தொடங்குதுங்க இந்தியா வாசஸ் பாகிஸ்தான் வாசஸ் நியூசிலாந்து. இன்னைக்கு முதல் போட்டி தொடங்குது. அது குறித்து அதுக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் பாபர் அசாம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, எங்களுக்கு முதல் போட்டி வெற்றி முக்கியங்க. அதனால் நியூசிலாந்து அணி கட்டாயம் நாங்கள் வீழ்த்தி ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா கூட வந்து இந்தியாவை இந்த வாட்டி நாங்கள் விடுறதா இல்லைங்க. ஐசிசி போட்டினாவே இந்தியா கிட்ட நிறைய ரெக்கார்டு இருக்குது. இந்த வாட்டி நாங்கள் நத்துறோம். என்ன தான் நாங்கள் அபுதாபியில் ஆடினா கூட இது வந்து எங்கள் கோட்டை மாரி தான். கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியா மிஸ் பண்ண மாட்டோம். சாம்பியன் ட்ராஃபி நாங்கள் வீழ்த்துவோம், இந்தியாவை வீழ்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் எங்கள் அணி நடத்தும் போது எங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. எங்ககிட்ட நல்ல வேக பந்து வீச்சாளர்கள், சுழல் பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. யங்ஸ்டார் கொண்ட டீமாக இருக்குது. எங்களுக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குங்க. அதுக்கு முதல் நாங்கள் நியூசிலாண்டை வீழ்த்தணும். லாஸ்ட் டைம் ட்ரை சீரீஸில் ஃபைனல் அவங்ககிட்ட தோற்றோம். அதுலேருந்து நிறைய நாங்கள் பாடத்தை கற்றுக்கணும். கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி ஒரு வலுவான அணி, ஒரு தரமான அணியாக இருக்குது. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க. கோப்பையும் மிஸ் ஆகாது, இந்தியா கிட்ட நாங்கள் ஜெயிப்போம், அதுவும் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. ஓகே, அவர் சொல்கிறது பாகிஸ்தான் அணி நல்லா இருக்குது, யங்ஸ்டார் கொண்ட அணியாக இருக்குது. ஆனால் போட்டி நடக்கிறதுக்கு முன்னே ஜெயிக்கிறேன்னு சொல்கிறது வந்து ஓவர். அது எப்போவுமே பாகிஸ்தான் வீரர்கள் சரி, பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் சரி, இதை தான் சொல்லுவாங்க. போட்டி நடக்கிறதுக்கு முன்னே நாங்கள் அவங்கள வீழ்த்துவோம், இவங்கள வீழ்த்துவோம். இதில் வேறு என்ன சொல்கிறது, சாம்பியன் ட்ராஃபி தொடரே நாங்கள் தான் மீண்டும் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல பாபர் அசாம். நல்ல பிளேயருங்க பாபர் அசாம். ஏன் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு தெரியல. ஓகே, சாம்பியன் ட்ராஃபி இன்றைக்கி தொடங்குதுங்க. ஒரு திருவிழா மாரி ஒரு 20 நாள் கண்டிப்பாக செம என்டர்டைம் இருக்கும். சேனலில் மறக்காமல் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், மறக்காமல் பாருங்கள். ஆனால் இந்திய அணி கோப்பையை வெல்லுமா? எஸ், கேள்விக்குறி போட்டு ஏன்னா நீங்கள் சொல்லலாம் இங்கிலாண்டை சொந்த மண்ணில் வந்து நல்லா வீழ்த்தினாங்க, ஒயிட் வாஷ் பண்ணாங்க, எல்லாம் ஓகே தாங்க. சாம்பியன் ட்ராஃபின்ற டிஃப்ரெண்ட்டு, அந்த ப்ரெஷருன்ற வேறு, அதனால் நிறைய அதில் ஹேண்டில் பண்ணோம். எல்லாம் குவாலிட்டியான டீம் தான் இந்திய அணி. பட் வெற்றி பெறணுங்க. போனாட்டி 2023 விட்டோம், 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் விட்டோம். அதே ஃபார்மட் தான் இப்போ சாம்பியன் ட்ராஃபி. இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோடய கருத்து. கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள். நம்ம பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்திய அணிக்கு. சாம்பியன் ட்ராஃபி இன்றைக்கி தொடங்குது. அவரை 23 பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் மோதிரம். அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அணி வின் பண்ணுமா, வின் பண்ணாதா பாகிஸ்தான் அணிக்கு ஆப்போசிட்டாக? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.